ஒண்ணு டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவும் தெரியும். கேடு கட்டவங்களா தாய்மொழியை மறந்த தற்கொலை. இன்னொன்னு இது கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது? தெரியாத ஒரு தற்கொலை கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி அவனை நான் புரிய வைக்கிறது? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பாப்போம் அவங்க எப்படி ஆட்சி அமையும் போது என்னன்னு பாப்போம். வெயிட் பண்ணி பாப்போம். ஏன் இவ்வளவு அவசரம்? ரிப்பீட். அரசாங்கத்துல அனுபவம் தேவை. அனுபவங்களா செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. குறி வைத்தால் தவற மாட்டேன். கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய்க்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்துன்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. தவறுமானால் குறியே வைக்க நறுக்குன்னு குத்துற மாதிரி. I don't like to talk about Vijay. He has no policies or கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு 1996 போகும்போது இளைஞர்கள் இதோட இளைஞர்கள் கூட்டம் வந்திருக்கு. அப்ப நீங்களா இல்ல, சோசியல் மீடியாவும் கிடையாது. கூட்டத்தை வச்சு ஒண்ணு கனெக்ட் பண்ண முடியாது. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. கூட்டம் ரசிகர் கூட்டம் வரது ஒரு வந்து சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். வாக்கு எண்ணிக்கையில் எம்ஜிஆரையே ஓரம் தள்ளிய விஜய் இத்தனை நாள்ல தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? பேச மாட்டாப்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திரால ஆரம்பிக்க வேண்டியது. நீங்க எதுக்கு ஆரம்பிச்சானி என்ன தேவை பேசிட்டு போறது? ஏன்னா எழுதி கொடுக்கிற வேலை. அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது. உங்க வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. அந்த காரியத்தெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. நான் உதவி செய்யறேன், என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்க சொல்ல மாட்டாரு. நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, வாப்பா போய் போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி போய் முண்டி அடிச்சு போய் போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க. கூட்டம் எல்லாம் வரும் அதை பாக்குறதுக்கு. ஆனா திருவிழா முடிஞ்சோடனே அது வெறும் அட்டை, அதை கழட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் அட்டைன்னு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு அது அட்டை தான் அப்படின்னு களத்துல நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் அட்டை, வெறும் காத்தடிச்சா பறந்து போயிடும். இந்த திருச்சி கிழக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு சாதாரண முட்டாள் தொகுதி கிடையாது. இது ஒரு அறிவார்ந்த படிச்ச அறிவார்ந்த தொகுதிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்ட